உங்க மைண்ட்ல இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கி உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற போகிறார். எப்போ கர்த்தர் உங்களை லொகேட் பண்ணிட்டாரோ அவங்கள வெக்கேட் பண்ணிடுவாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க வனாந்தரமும் தெரியும், உங்களுக்காக வச்சிருக்கிற தரிசனமும் அவருக்கு தெரியும். நீங்க கடந்து வருகிற பாதையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைய நான் உங்களை தாண்ட வைப்பேன். என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்வாய் ஒரு மதிலை தாண்டுவார். You are becoming a mighty nation in captivity. நீங்க எகிப்துக்கு எப்படி போனீங்கன்னு முக்கியம் இல்ல, எப்படி வெளியே வர்றீங்கன்னு தான் முக்கியம். சங்கீதம் 46:5 இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அசைய மாட்டீங்க. The purpose God has kept for you அது அசையாது. ஆனா அசைகிறோமே, அசைஞ்சு போயிடுறோமே, பயந்துடுறோமே, சந்தேகம் வருதே. நீதான் அழைச்சீரா? நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது. நினைத்தது நடக்காவிட்டால் இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு நிறைவேறாவிட்டால் அவருடைய பழைய நினைவுகளை அவர்கள் போற்றி அதை பற்றி யோசித்து அதிலேயே வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அவர் நல்ல பிளான் வச்சிருக்கிறாரு. எரேமியா 29:11 வாசிக்கலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். என்னை பத்தி அவர் வச்சிருக்கிற நினைவுகள் எப்படி இருக்குது? அவைகள் தீமைக்கு அல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பல நேரங்கள்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எல்லா தரிசனமும் ஆரம்பிக்கும் போது சின்னதா தான் இருக்கும், முடியும் போது தான் பெருசா இருக்கும். அப்போ ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிப்போம், நடுவுல தான் கொஞ்சம் பேரை காணும். பாருங்களேன், இந்த பிக்சரை பாருங்களேன். எவ்ரி சக்சஸ் ஸ்டோரி ஸ்டார்டட் a ட்ரீம். ஒரு பூனை பாருங்களேன், அதனுடைய மனசுல என்ன ஒரு கனவுனா, ஒரு நாள் நான் ஒரு பெரிய ஆளா வரணும். இந்த பூனையும் பால் குடிக்குமா? இல்ல, இந்த குட்டி பூனை எந்த ஒரு சிங்கமும் பூனை மாதிரி தான் முதல்ல பிறக்கும் போது இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும்போது அதனுடைய கர்ஜனை மாறும். நீங்கள் கர்ஜிக்க போகிற வருடம் இந்த வருடம். பல நேரத்துல நமக்கு நம்ம யாருன்னு புரியாம ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்திலேயே வாழ்ந்து பழகிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்த போறாரு. உங்க மைண்ட்ல இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கி உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற போகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3:7-8 வாசித்து பார்க்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். I am concerned about their suffering in English Bible சொல்லுகிறது. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்தாராம். எதை பார்த்தாரு? நீங்க படுற வேதனையை பார்த்தாரு. நீங்க இடுற கூக்குரல் அவர் கேட்டாரு. ஒரு நாளும் மறந்துடாதீங்க, அவர் உங்களை காண்கிற தேவன்.
நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவருடைய பேர் லகாய் ரோயி. பீர் லகாய் ரோயி என்றால் என்னை காண்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல் ரோயி, என்னை காண்கிற தேவன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நம்மை காண்கிற தேவன் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்துகிறவரா இல்ல. எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் ஒண்ணு மட்டும் பார்க்கல, ரெண்ட பார்க்கிறார். எதை தெரியுமா பார்த்தாரா? ஃபர்ஸ்ட் சொல்லப்படுகிறது, நான் நீங்கள் படுகிற வேதனையை பார்த்தேன், உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு செய்யறதையும் பார்த்தேன். நம்மையும் பார்க்கிறாரு, ஆளோட்டியும் பார்க்கிறார். யாராவது ஒரு அம்மைன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நினைக்கவே இல்லையே. நம்ம என்ன பண்றோம்? இப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட பார்த்து, எனக்கு தெரியுமா ஆண்டவரே, எனக்கு என்ன விரோதமா என்ன பண்றாங்க ஆண்டவரே, இந்த ஆளு அந்த ஆளு, அதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உன்னையும் பார்த்தேன், ஆளோட்டியும் பார்த்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆனா எனக்கு இங்க ஒரு காரியம் ஒண்ணு, 8ஆம் வசனத்துல அவரு எனக்கு தரப்போறேன்னு சொல்ற அந்த இடம், இஸ்ரவேலுக்கு கொடுக்க போறேன்ற அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் பாருங்களேன், வாசிங்களேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எதுக்கு இறங்கி இருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இறங்கிட்டார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, மச்சான் இறங்கட்டுமா, நான் இறங்கி ஒரு கலக்கட்டுமா, நான் இறங்கட்டுமா அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து இவ்வளவு நேரம் பார்த்தாரு, இப்ப இறங்கிட்டார். பார்க்கிறவர் வேற, இறங்குறவர் வேறங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் இறங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, உங்க லைஃப் மாத்த போறாருன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் இறங்கிட்டார். அவர் என் சூழ்நிலையை மாற்றும்படி அவர் எனக்காக இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நான் நம்புற விசுவாசிக்க இந்த செய்தியை தற்செயலாய் கேட்கவில்லை. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போகிறார். ஆனா எதுக்கு இறங்கினாரு? என்ன எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போக அவர் இறங்கி இருக்கிறார். எகிப்து, கானான். சரி, கானான் என்ன மாதிரி இடம்? அது பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான இடம். அப்ப எகிப்து பாலும் தேனும் ஓடிச்சா? அடிமைத்தன வீடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, from Egypt to Canaan. இந்த ஈஜிப்ட் டு கேனான் கர்த்தர் உங்களை கொண்டு போகணும்னா, முதல்ல உங்க மைண்ட் செட்டு ஈஜிப்ட் மைண்ட் செட்ல இருந்து இஸ்ரேல் மைண்ட் செட்டா மாறினாதான் கானானுக்கு போக முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழசிலேயே வாழ்ந்தா புதுசா கர்த்தர் எப்படி தருவாரு? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது விளங்குது? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ற, நீங்க கை தட்ட போறீங்க. பைபிள் எல்லாம் கையில மடியில வச்சிருங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, ஆண்டவர் இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை தருறேன்னு சொன்னாரே, அந்த இடம் பாலும் தேனும் ஓடுச்சு. ஆனா அங்க வேற யாரோ இருந்துச்சு. என்ன இருந்துச்சு பாருங்களேன். அங்க போட்டிருக்குது, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே என் ஆசீர்வாதத்தை யாரோ பிடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்க. இப்ப கைதட்டவே சொல்ல, இப்பதான் கைதட்ட போறீங்க. எப்போ கர்த்தர் உங்களை லொகேட் பண்ணிட்டாரோ அவங்கள வெக்கேட் பண்ணிடுவாரு. உங்களை லொகேட் பண்ணிட்டா சில பேரை கர்த்தர் வெக்கேட் பண்ணணும்.
ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லலையே. அங்க இருக்கும் பிரச்சனை, இருக்கும் சவால்கள், இருக்கும் போராட்டங்கள், இருக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும். நாம் அதை எப்படி பர்சீவ் பண்றோம், அதை எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்முடைய மைண்ட் செட்ல இன்னும் தேவன் யார், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர முடியவில்லை. நம்முடைய சின்ன மனசுல பெரிய தேவனை பெட்டியில அடைச்சு பார்க்கிறோம். நம்ம மைண்ட் செட் அளவுக்கு கடவுளை குறைச்சிடுறோம். இது முடியாது, என்னால முடியாதுன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. உங்களால முடியலன்னா உங்களை அழைச்ச ஆண்டவரால முடியாதுன்னு மாதிரி நீங்க சொல்ல விரும்புறீங்க. அப்படி சொல்லாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. மனுஷரால் இது, ஆனால் தேவனால். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய எஜமானா இருக்க நம்ம யாராவது அடிமைப்படுத்த முடியும்? ஈஜிப்ட்ல நீங்க அடிமையா இருக்கிறது தேவ சித்தம் இல்லைங்க. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்களா? அல்லேலூயா. இப்ப இவங்களுடைய மன மாற்றத்தை பாருங்க. கர்த்தர் இதை பார்த்தாரு, மோசே கிட்ட பேசினாரு, அனுப்புனாரு. இப்போ மோசே பார்வோன் கிட்ட பேசி 10 வாதைகள் வந்தது. 10 வாதைகள் கடந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தார்கள். எல்லாம் தாண்டி வந்தாச்சு. சிவந்த சமுத்திரம் பிறந்துச்சு, தாண்டி வந்துட்டாங்க. வனாந்தரத்தில் சில பிரச்சனைகள் வருகிறது. வனாந்தரத்தில் பிரச்சனை வந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வந்தது என்ன? யாத்ராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். எப்படி 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 எகிப்திலே எப்படி சாப்பிட்டாங்களா? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை. என்ன தாவிலை? எகிப்திலே எப்படி சாப்பிட்ட? நீ அடிமைத்தனமா சாப்பிட்ட. உனக்கு கொடுக்கப்பட்டது எகிப்துக்காரன் போட்ட பிச்சை. அவன் போ அப்படின்னு சொல்லி அவன் மேஜையிலிருந்து விழுகிறத உனக்கு கொடுத்தான். உன்னை வேலை வாங்கிட்டு உனக்கு சரியா சம்பளம் கொடுக்கல. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழுது அழுது சாப்பிட்டேன். உங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் சிக்கன் குருமாவும் மட்டன் சுக்காவும் நாங்கள் பிரியாணியும் நாங்கள் சந்தோஷமா களி தின்னுகிட்டு இருந்தேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பழைய நாட்களை ரொம்ப பெருமையா பேசாதீங்க. அப்பவே நல்லா இருந்துச்சு, அந்த காலத்துல நாங்கெல்லாம் என்ன சும்மா அந்த காலம் இந்த காலத்துல வாழ்ந்து தொலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த காலம் வரப்போற காலம், அதற்காக வாழுங்கப்பா. சில பேர் அந்த காலத்துல நாங்கெல்லாம் அங்கேயே கர்த்தர் எங்களை அடித்து செத்திருப்போமானால் தாவிலை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் மைண்ட் செட்டை மாத்துப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, இப்ப எங்க போனோம்? உங்களுக்கு கல்யாணம் கட்டி இவ்வளோ நாள் ஆச்சு. இப்ப உட்காந்து இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு கரெக்டா, இந்த வேலையில் நான் சேர்ந்தது தவறோ, இந்த படிப்பை நான் படித்தது தவறோ, என்னையா பாதி வழியில உனக்கு யோசனை? எல்லாம் கர்த்தர் கரெக்டா தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக ஒரு வெக்கேஷன், மறக்க முடியாத வெக்கேஷன், சிங்கப்பூருக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு பாஸ்டர் எங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சு
அவர் கேட்டார், நீங்கள் வெக்கேஷன் எடுத்துருக்கீங்க. நான் சொன்னேன் வெக்கேஷனே எடுத்ததில்லை. அப்போது அவர் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி சொன்னார், நீங்கள் போகணும், குடும்பமாக போகணும், பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் அந்த அந்த விளையாட்டுகளெல்லாம் விளையாட வைக்கணும். சரின்னு யுனிவர்சல் கிங்டம் சிங்கப்பூரில் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போனோம். நல்ல ஒரு இடத்துல தங்கி கூட்டிகிட்டு போனால் பென்னி இருக்கார் பாருங்க, நம்ம மகனுக்கு எல்லா ரைட்லேயும் போகிறதுனா அவனுக்கு பயம். அப்போ அவர் 12 வயசு இருப்பார் நினைக்கிறேன். மக 15 வயசு. ஸோ அவள் பெரியவ, எல்லாத்துலேயும் போகலாம். அவள் எப்படின்னா என்ன மாதிரி அட்வென்ச்சர், எல்லாத்துலேயும் போகணும். சாரி, என்ன மாதிரி கிடையாது, என் மனைவி மாதிரி குருட்டு தைரியம் அவளுக்கு. என்ன ஆகுது பார்த்துடலான்னு ஏறி உட்காந்துருவாங்க. நான் கொஞ்சம் ஹைட்டுனா பயம். பென்னி இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ராட்டனம் இதெல்லாம் பெருசுலலாம் ஏறவே மாட்டேன். சும்மா அது தரையில் போகிற ரைடு அது மாதிரிலாம் போவார். சேஃப் ரைடுக்கெல்லாம் போவார் அவர். அவர் சின்ன பசங்க போகிறதுலே போயிட்டு இருந்தார். நான் அவனை கூப்பிட்டு, டேய் பென்னி, நீ மனுஷன் ஆயிட்டடா, யூ ஆர் அ பாய் நவ், உனக்கு 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு அது பேர் என்ன, ரோலர் கோஸ்டர். அந்த ரோலர் கோஸ்டர் தலைகீழாக போகிற ரோலர் கோஸ்டர். நல்லா கவனிங்க, இந்த ரோலர் கோஸ்டரில் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. நானும் அன்னைக்கு குருட்டு தைரியம், இவனுக்கு தைரியம் வர வைக்கணும்னு சொல்லி நான் தைரியமாய் போய்விட்டேன். அங்கெல்லாம் எப்படின்னா, ஒரு ரைடில் ஏறணும்னா 1 மணி நேரம் நீங்கள் லைனில் நிற்கணும். 1 மணி நேரம் லைனில் நின்ன பிறகு தான் உங்களுக்கு அந்த சான்ஸே கிடைக்கும் அதில் ஏறுறதுக்காக. ஸோ லைனில் நாங்கள் நின்று 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 ஐயோ அம்மா போய் சேர்ந்துட்டோம். இப்போது பென்னி சொல்கிறான், நான் வர மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா போகிறவங்கெல்லாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ பென்னி தாமஸ் சொல்லிட்டாரு, எனக்கு முடியாது அப்படின்னு. நான் சொல்கிறேன், டேய் டேடி இருக்கிறேன்டா, என்னடா உனக்கு, டேடி வர உனக்கு கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் மனைவி அந்த பக்கம், அப்புறம் என் மக, அப்புறம் இவன், அதுக்கப்புறமா நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறேன். டேடி இருக்கிறேன் சரின்னு சொல்லி எல்லாம் வந்துச்சு. அப்பவும் சொல்கிறேன், டேடி வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி போய் உட்காந்துட்டோங்க. உட்காந்துட்டு பெல்ட் எடுத்து மாத்துறோம். எனக்கு பெல்ட் பத்த மாட்டேங்குது. அதை செக் பண்ண வந்தான். அவன் சொன்னான், இந்த ரைடில் நீங்கள் போக முடியாது, இறங்குங்கன்னு சொன்னவன் அப்படியே தம்ஸ் அப் காமிச்சான் பாருங்க. நான் இறங்கணும்னா வண்டி சர்ன்னு எடுத்துருச்சு. இவன் டாடி, அவன் எனக்கு இன்னும் மனசுல அப்படியே பசுமையா இருக்கு, டாடி அப்படின்னா. அடுத்த நிமிஷம் அது விங்கின பிடிச்ச உடனே ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே போச்சு, இதுக்கு தானா வரமாட்டேன்னு சொன்ன. தலைகளா போச்சு. நான் பார்த்துட்டு இருக்கேன். போகும்போது ஸ்ட்ரைட்டா போனாங்க, திருப்பி வரும்போது பார்த்தா தலைகீழா போறான். தலை கீழே இருக்குது, கால் மேல இருக்குது. இவங்க எல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன், என்னை காப்பாத்தினீரே. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளையும் வாழ்க்கைன்ற படகுல ஏத்தி விட்டுட்டு திடீர்னு பார்த்தா, ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, நீர் கூட வருவேன்னு சொன்னீரே, இந்த பயணத்தில் திடீர்னு உம்மை காணமே, நீர் என்னோடு வருகிறேன் என்று சொன்னீரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னேன். அப்பா அப்பா, பென்னி தாமஸ் மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு டாடி டாடி என்னை ஏற்றி விட்டுட்டு போயிட்டீங்களே டாடி. நேரத்தில் அப்படிதானே இருக்கு நமக்கு. நம்ம விசுவாச வாழ்க்கையில திடீர்னு அந்த வனாந்தரம் வரும்போது மைண்ட் செட்டில் ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், நான் இருக்கிற பாதை கரெக்டா, நான் எடுத்த முடிவு கரெக்டு தானா, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கலாமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். நீங்க கடந்து வந்த அந்த அடிமைத்தனம், போராட்டம், உங்களை அமுக்குனவங்க, உங்களை கசக்கி புழிஞ்சவங்க, இது எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா அதை மறக்க முடியலன்னு நீங்க சொல்றதும் உண்மைதான்.
ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இந்த வனாந்திரத்தை தாண்டி அங்க ஒரு கானானை வச்சிருக்கிறேன். அது உனக்காக நான் ஆயத்தம் பண்ண தரிசன பூமி. உலகத்தை நான் படைக்கும் போதே கானானை என்னுடைய பிள்ளைகளுக்காக. கேட்கல 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 சொல்லுங்க ஆமென். பல நேரங்களில் பிரச்சனை என்னன்னு சொன்னா, நிறைய பேரு பழைய வாழ்க்கையிலேயே இருக்கிறாங்க, பழைய சுபாவத்திலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, மாற்றங்களுக்கு விருப்பம் இல்லை, புதுசா காரியங்களை செய்வதற்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் கூப்பிடுறார், நம்மளை வேற லெவலுக்கு அழைக்கிறார். இந்த பழைய சின்ன புத்தியை மாத்திட்டு பெரிய தரிசனத்துக்கு ரெடி ஆக வேண்டும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனாலும் எதிர்நீச்சல் போடணும். எதிர்பார்த்தது நடக்காவிட்டால், போன வாரம் உங்களுக்கு நான் கொடுத்த மெசேஜ் எதிர்பாராததை. இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கிற தலைப்பு எதிர்பார்த்தது. ஆமா, எதிர்பாராம சில பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்வது? அன்பான பிள்ளைகளே, நினைத்தது நடக்காவிட்டா என்ன பண்றதுங்க? எதிர்பார்க்கிறது நடக்காவிட்டால் ஆண்டவர் தவறா உங்களை அழைச்சிட்டாரா? நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சது தப்பா? அவர் மேல விசுவாசம் வைத்தது தப்பா? இல்லை, எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே கரெக்ட். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 1-4 வாசித்து பாருங்களேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். மேல இருந்து மோசே வரத்துக்கு தாமதமாகும் போது, நினைச்சது நடக்காத போது இவங்க மனசுல, எங்களை யார் நடத்துறது? பென்னி அப்பான்னு என்ன தேடின மாதிரி சில பேர் தப்பா வேற காரியத்தை தேடுறோம். மனுஷர்களை தேடுறோம், பேங்கை தேடுறோம், மற்ற காரியங்களை தேடி நாடி ஓடுகிறோம். அவமானப்படுறோம், வெட்கப்படுறோம், மனிதர்களால் நிராகரிக்கப்படுறோம், பிரச்சனைகள் வருகிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிறைய நேரத்தில் பாருங்களேன், நமக்கு அற்புதங்கள் தாமதமாகும் போது வேற ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா? ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காதா? ஒரு ஆல்டர்னேட்டிவ் மூலமா நான் வந்துட மாட்டேனா, மேல வந்துட மாட்டேனா, சக்சஸ்ஃபுல் ஆயிட மாட்டேனா, பல காரியங்களை தேடுறோம். ஆனா கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்த விரும்புகிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க வனாந்தரமும் தெரியும், உங்களுக்காக வச்சிருக்கிற தரிசனமும் அவருக்கு தெரியும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மைண்ட் செட் மாறணும். என்ன மைண்ட் செட் மாறணும்? அடிமைத்தன மைண்ட் செட் மாறணும். இஸ்ரவேல் என்றால் என்ன? ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றின போது, அவனுக்கு அந்த பெயரை கொடுக்கும் போது என்ன சொன்னார்? நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி இஸ்ரவேல் என்கிற ராஜ பிரபுவுடைய பெயரை கொடுத்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மேற்கொள்றவங்க, நீங்க அடிமை இல்லை. அடிமைகள் அல்லேலூயா சொல்லுங்க. குட் மார்னிங் அக்கா. கோல்கேட் டூத் பேஸ்ட் கொடுங்கள். ஆளுகிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் ரெண்டுத்துக்கும் அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தன மைண்ட் செட்டை மாத்திட்டு கர்த்தர் உங்களை ஆள கூப்பிடுகிறார். ஆமென்.
இந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எகிப்துக்கு நான் திருப்பி போக முடியாது. அந்த லைன்ல அவ்வளவு தூரம் வந்த நான் கண்டிப்பா ஏறணும்னு முன்னாடி வந்துட்டேன். அதே மாதிரி தான் உங்களையும் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தடவை அந்த ரைட்ல போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் பயமே இருக்காது, திருப்பி திருப்பி போவீங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்றார், நீங்க கடந்து வருகிற பாதையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைய நான் உங்களை தாண்ட வைப்பேன். என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்வாய் ஒரு மதிலை தாண்டுவார். மைண்ட் செட் எழுதிக்கோங்க. மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட்னா என்னங்க? மைண்டு செட் ஆயிருச்சான். சிமெண்ட் இருக்குதுல்ல, சிமெண்ட் கலவையா இருக்கும் போது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறோம், திரவ நிலையில இருக்கும். ஆனா இதை செட்டாக விட்டீங்கன்னா கலவை என்னவா மாறும்? கல்லா மாறிடும். அதே மாதிரிதான் நம்ம அபிப்பிராயங்களும் நம்முடைய அனுமானங்களும் நம்முடைய சிந்தனா சக்தியும் நம்ம மைண்ட்ல மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம மெமரிய எந்த சிப்லையும் ஏற்றவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு கனவு எங்க இருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க கனவை எந்த மெஷினாலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. எதையோ ரோபோ எல்லாம் உருவாக்குறாங்க, ஆனா அந்த ரோபோவால நீங்க பார்க்கிற கனவையும் தரிசனத்தையும் பார்க்க முடியாது. எவ்வளோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வர்ற கனவும் தரிசனமும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வரவே முடியாது. ஏன்னா அது எங்க இருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியம். உங்க மைண்ட்ல நீங்க எதை செட்டில் ஆக விடுறீங்களோ அதுதான் உங்க மைண்ட் செட். கம் ஆன், வழங்குச்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மைண்டு எது மேல செட்டா இருக்குதோ அதுதான் உங்க மைண்ட் செட். கரெக்டா இல்லையா? எனக்கு ரமேஷ் தான் வேணும். உங்க மைண்டு ரமேஷ் மேலேயே செட் ஆகிருக்குது. அப்படி எப்படி உனக்கு கர்த்தர் கர்ணவனை கொடுப்பாரு? நீ 12ஆம் கிளாஸ்ல லவ் பண்ண ரமேஷையே இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்துருச்சு. நீ இப்போவும் ரமேஷ் ரமேஷ்னா கர்த்தர் சொல்லுவார், உன் மைண்டு ரமேஷ் மேல செட் ஆயிடுச்சுமா. எகிப்தை திரும்பி பார்த்தீங்கன்னா என்னைக்குமே முன்னாடி போக முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு கானானை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை வச்சிருக்கிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் மனதில் இருக்கிற எகிப்தை அவர்களால் விட்டு வர முடியவில்லை. God redeemed them out of Egypt, but the people never got out of the Egypt mentality. Their minds were set in slavery. They could not understand the freedom in Christ. They could not understand the providence and the provisions of the vision God had planned for them. They were only looking at their past, their victories. They never understood the giant mammoth victories that God has kept ahead of them. நான் இன்னைக்கு சொல்றேன், மறுபடியும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மறுபடியும் கனவு காண ஆரம்பிப்பீங்க. மறுபடியும் கர்த்தரை நம்ப ஆரம்பிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எழுதிக்கோங்க. நான் ரெண்டு கொஸ்டின் வைக்க போறேன். வாட் இஸ் ஈஜிப்ட்? வாட் இஸ் கேனன்? எகிப்து என்றால் என்ன? நம்பர் 1, எகிப்து என்ன இடம் தெரியுமா? சாபமான இடம் சொன்னாங்க ஒருத்தவங்க, பாவமான இடம்னு சொன்னாங்க, அடிமைத்தனத்தின் வீடுன்னு சொன்னாங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? எகிப்து தான் உங்களை உருவாக்கியது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Egypt formed me as who I am. You were not formed in Canaan, you were formed in Egypt. In diversity, God is creating your destiny. Wow. In diversity, God was forming the destiny. உங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நேற்று காலை மென்ஸ் ஃபெலோஷிப்ல நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு படம் மாதிரி காண்பிச்சார். என்னன்னா, ஒரு சிற்பி
எப்படி ஒரு கல்லை செதுக்கிறாரோ அதே மாதிரி நான் நம்ம சபையில் இருக்க ஆண்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தர் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கிறார். அப்ப நான் பார்த்த அந்த தரிசனம் என்னன்னா, சிற்பி அவர் மனதில் இருக்க ஒரு சிற்பி முன்னாடி ஒரு கற்பாறை இருக்குங்க. அந்த கற்பாறை ஷேப்பே இருக்காது. ஆனா சிற்பியின் மனதிலே ஒரு படம் ஒன்று இருக்கும், ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். அந்த இமேஜை அவர் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு படத்தை பார்த்து வரைய மாட்டாருங்க, மனசுல இருக்கிறத அவர் செதுக்கிக்கிட்டே இருப்பார். அங்க கண்ணே இருக்காது, ஆனா அவர் கண்ணை பார்ப்பார். கர்த்தர் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்கிறார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? அத இஸ்ரவேலரை கர்த்தர் எப்படி செதுக்கினார்னா எகிப்தை வச்சுதான் செதுக்கினார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன், கையை தட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? உள்ள போகும்போது 70 பேர் ஒரு குடும்பத்தினர், வெளியே வரும்போது ஒரு தேசமாய் வந்தார். உள்ள போகும்போது யோசேப்பை முன்னாடி அனுப்பி அவங்க குடும்பத்துக்கு 70 பேர் அவங்க எல்லாரும் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துல போய் அவங்க கையில ஐயா எங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு உள்ள போனாங்க. போகும்போது அடிமையா போனாங்க. வெளியே வரும்போது கர்த்தர் அடிமையா கொண்டு வர விரும்பல. வெளியே வரும்போது திரளான தங்கத்தோடும் வெள்ளியோடும் ஆடு மாடுகளோடும் கர்த்தர் அவர்களை புறப்பட வைத்தார். நீங்க எகிப்துக்கு எப்படி போனீங்கன்னு முக்கியம் இல்ல, எப்படி வெளியே வர்றீங்கன்னு தான் முக்கியம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. Egypt is the place that shaped your outlook. எழுதிக்கோங்க, character and preferences. உங்களுடைய தோற்றத்தை, உங்கள் சுபாவத்தை, உங்கள் மனதில் வரும் தீர்மானங்களை அதை ஷேப் பண்ணதே எகிப்து தான். எகிப்து மூன்றாவது என்னன்னா, எகிப்து தான் உங்க ஐடென்டிட்டியை உங்களுக்கு காண்பித்தது. Egypt is where your identity was first defined. அது உங்க குடும்பமா இருக்கலாம், நீங்க முதல்ல வேலை செஞ்ச அந்த வேலையா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், நீங்க தங்கின அந்த வாடகை வீடா இருக்கலாம். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை டிஃபைன் பண்ணாருங்க. எகிப்து உங்களை உருவாக்குச்சு. நீங்க என்னதான் எகிப்தை பத்தி சொன்னாலும், எகிப்து ஒரு இன்குபேட்டர். தாயின் கருவில இருந்து வெளியே வந்த பிறகு குழந்தை சரியா வளரலன்னா என்ன பண்ணுவாங்க, இன்குபேட்டர்ல வைப்பாங்க. அதே மாதிரி கர்த்தர் ஈஜிப்ட் ஒரு இன்குபேட்டர்ல வச்சிருந்தாரு. எதுக்கு? இவங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சத இவங்களும் ரெடி ஆகணும், அதுவும் ரெடி ஆகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நானும் ரெடி ஆகணும், அதுவும் ரெடி ஆகணும். அது என்ன ரெடி ஆகணும்? நீங்கள் கட்டாத வீடுகளையும், நீங்க வெட்டாத துறவுகளையும், நீங்க நடாத திராட்சை தோப்புகளையும் வேற ஒருத்தவங்க உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது ரெடி ஆகுது. இங்க நான் அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு நான் ரெடி ஆகணும். என் கேள்வி என்னன்னா, 10,000 பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு ஏத்த பாஸ்டர்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்களா? God is ready to bless me, but am I ready? உங்ககிட்ட 1000 கோடி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? Do you have a plan for that? சும்மா ஆசைப்படுறது பெருசு இல்லைங்க, அதுக்கு ஒரு திட்டம் வேணும், அதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். ஈஜிப்ட் மென்டாலிட்டிலே உட்கார்ந்துட்டு சும்மா கனவு காணும் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு நாள் மைண்ட் செட்டை மாத்தணும். இன்னையில இருந்து நான் அடிமை இல்லை. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எகிப்துக்காரங்க உங்களை அடிச்சு நீ இவ்வளவுதான், இதுக்கு மேல யோசிக்காத, நீ இவ்வளவுதான், இதே குட்டையில ஊர்ற மட்டையாயுது, இதை விட்டு வெளியே வர முடியாது, இது சோறு கழிட்டியா, அடுத்து இது கட்டு, அடுத்து முடிச்சியா, இதை விட்டு, இப்படியே உங்க மைண்ட் செட் இருந்து உங்களுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை. இஸ்ரேல் யார் தெரியுமா? I think, write it down, probably the only country that became a nation in a foreign land.
ஒரு தேசம் உருவாக்கணும்னா அதுக்குன்னு சொந்தமா லேண்ட் வேணும், அதுக்குன்னு சொந்தமா மொழி வேணும், அதுக்குன்னு சொந்தமா கொடி வேணும். ஆனா இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் எங்கே உருவாச்சு தெரியுமா? யோசேப்பு ஆபிரகாமுடைய பேரனா தானே உள்ள போனாரு. போகும்போது இஸ்ரவேல்ன்ற பேரோட போகவே இல்லையே. கோஷேன்ல கர்த்தர் எகிப்துல இஸ்ரவேலை உருவாக்கிக்கிட்டு இருந்தா. புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. You are becoming a mighty nation in captivity. நான் சொல்றத இன்னும் சில பேருக்கு புரியல. நீ வெளியே வந்துதான் இஸ்ரவேலா மாறணும் இல்ல, நீ அடிமைத்தனத்தின் நுகத்துல இருக்கும் போது கர்த்தர் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றிவிட்டார். அங்கேயே அவருடைய வேலை நடந்தது, அங்கேயே உன்னை உருவாக்கி விட்டார். Change your mindset. Change your mindset. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அந்த கோஷேன்ல இருக்கிற ஸ்கூல்ல என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? நம்ம எல்லாம் இஸ்ரவேலர், அடிமைகளா இருக்க பிறந்தவர்கள். கோஷேன்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? கோஷேன்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நமக்கென்று ஒரு கானான் இருக்கிறது, அங்கே போவோம்னு சொல்லி இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏ மோசே, இதுக்கு தான் காத்திருந்த, வாப்பா வாப்பா மோசே லெட்ஸ் கோ. சொல்லவே இல்லையே. மோசே, என்னத்துக்கு உனக்கு இந்த வேலை? நீ வந்து பார்வோன் கிட்ட பேசின்னு சும்மா அந்த சங்க ஊதி கெட்ட மாதிரி, அந்த ஆள் என்னன்னா வைக்கோல கொடுக்க மாட்டேன்றான், செங்கலை கேட்கறான். நீ வந்து எங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. என்னமோ பிரேயர் டவர் கட்ட போறியான், நேஷனல் பிரேயர் டவரா, எழுப்புதல் வரப்போதான், இந்தியாவுக்கு எழுப்புதல் வரப்போதான், நம்ம தான் தேசத்தையே கிறிஸ்தவ தேசமா மாத்த போறோமா? என்னப்பா நீங்களே வடபழனியில இடம் இல்லாம அங்க சண்டே நடத்துறீங்க, இங்க நடத்துறீங்க, உங்களுக்கே இடம் இல்லை. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இஸ்ரவேல், நான் இஸ்ரவேல், நான் இஸ்ரவேல். என் மேல இருக்கிற அழைப்பு பெரியது, என்னை அழைத்தவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பயங்கரமான காரியங்களை உன்னோட கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம். I am an Israel. யாராவது ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு வம்சாவளியா சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, உங்களுக்கு உங்க அப்பா ஒரு அனுபவத்தை சொல்லியிருப்பாரா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருப்பாருல்ல? சொன்னாரா இல்லையா? அப்புறம் எல்லாம் அப்படியே பாக்குறீங்க. சொன்னார்ல, உங்க அப்பா சொன்னார்ல, அந்த காலத்துல நாங்கெல்லாம் தள்ளு வண்டியில வந்து உப்பு வரும், உப்பு உப்பு பழைய பாத்திரம் வாங்குறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வரும். இப்ப வருதா? வர்றது கிடையாது. அப்போ அந்த காலத்துல இருக்கிறது உங்க அப்பா. சரி, எத்தனை பேர் உங்க தாத்தாவை பார்த்துருக்கீங்க? உங்க தாத்தா உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அனுபவங்களை சொல்லியிருக்காரா? உங்க தாத்தா உங்ககிட்ட பேசியிருப்பார்ல? அப்போ உங்க தாத்தா சொல்லி அந்த காலத்துல, அப்போ உங்க அப்பாவுடைய அனுபவத்தை விட உங்க தாத்தா சார். அப்போ உங்க அப்பா வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட பேசுற ஒரு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இருந்து ஒரு 60 வரைக்கும் உங்களோட பேசியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க தாத்தா அதே மாதிரி அவருடைய 60 இருந்து 80 வரைக்கும் உங்களோட பேசியிருப்பார். இப்போ கியூமுலேட்டிவா பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கிறது வந்து ஒரு 80 வருஷத்தினுடைய கியூமுலேட்டிவ் மெமரியை அவங்க உங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. அவங்களுடைய மனோபாவத்தையும் மனோபக்குவத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இஸ்ரவேலர் எகிப்தில் எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? நான் வந்து சின்ன வயசுல செங்கல் 12 அறுப்பேன், வாலிபன் ஆகும்போது 100 அறுப்பேன், அப்புறம் நான் வந்து 40 இயர்ஸ் ஆகும்போது 200 அறுப்பேன் தெரியுமா? அப்படியா தாத்தா? ஆமாப்பா. 100 அவருடைய பையன் வருவாப்பா, நான்லாம் 1000 செங்கல் ஒரு நாளைக்கு பண்றேன்ப்பா. என்னப்பா நீ? அவங்க பேசிக்கிட்டதே என்ன தெரியுமா? செங்கல் அறுப்பது எப்படி, வைக்கோல் கம்மியாக கிடைத்தாலும் செங்கல் அறுப்பது எப்படி. யாரும் கானானை பத்தி பேசல, யெகோவா தேவனை பத்தி பேசல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பத்தி பேசல. ஏன்னா அவங்க மைண்ட் செட் அடிமைத்தனத்திலேயே இருந்துச்சு. ஈஜிப்ட் கிரியேட்ஸ் யுவர் நாலேஜ். நாலேஜ் என்ன தெரியுமா? அறிவு. அறிவு எங்க இருந்து வரும் தெரியுமா? அனுபவத்துல இருந்து வரும். ஞானம் எங்க இருந்து வரும் தெரியுமா? கர்த்தர்ட்ட இருந்து வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஞானமா இல்ல அறிவை சார்ந்து வாழ போறீங்களா?
எதை சார்ந்து வாழ போறீங்க? அறிவு என்பது அனுபவம். கடந்த வருஷம் நான் எனக்கு 10 லட்சம் கடன் இருந்துச்சு, இந்த வருஷம் 20 லட்சம் வாங்கலான்னு இருக்கிறேன். அட அறிவே, ஞான சூனியமே, உன்னை கர்த்தர் 1 கோடிக்கு அதிபதியா மாத்துறதுக்கு விரும்புறா. இன்னைக்கு 10 லட்சம் கிடைச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிருவேன். தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப்பு, மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப்பு, வரவல்ல சிங்கப்பூர் ஒரு ஷாப்பிங், 10 லட்சம் ஸ்வாஹா. இதே ஒரு இஸ்ரவேலர்ட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சத்தை 1 கோடியா மாத்திடுவான், 1 கோடியை 100 கோடியா மாத்திடுவான். பலஹஷ்யாந்தோ ரபாஷே இல்லை அந்நிய பாஷை பேசுங்க. யாருக்கெல்லாம் அந்த இம்பார்ட்டேஷன் வேணும்னு மைண்ட் செட்டை மாற்றணும். யாராவது வாயை திறந்து ஷட்டதெல்லாம் பாருங்களேன். ஈஜிப்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இட் கல்டிவேட்ஸ் தி அப்பிடைட் ஃபார் ஃபுட், ரிலிஜன், ரிலேஷன்ஷிப். உங்களுடைய உணவு, உங்களுடைய ஃபெய்த், ரிலிஜன், உங்க ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இந்த 3 எஃப்ஐயும் டிஃபைன் பண்ணும். கேனன் இஸ் த பிளேஸ் ஆஃப் யுவர் காலிங். யாராவது ஆமென் சொல்லுங்க. கானான் உங்கள் அழைப்பு, தேவன் உங்களை அழைத்த இடம். Egypt was also God's plan, but it's not your destiny. Egypt is for a period of time, but Canaan is your destiny. தரிசன பூமி கானான் தான். எகிப்துல கொஞ்ச நாள் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு, ஆனா அங்கேயே உங்களுடைய முடிவு இல்லை. உங்களுக்காக கர்த்தர் வச்சுக்க திட்டம் வேற லெவலுங்க. ஒரு பக்கம் சொல்லுது, எகிப்துக்கா போயிடலாமா, பழைய வாழ்க்கைக்கே போயிடலாமா, ஜாலியா 5 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு 6வது பொண்ணோட சேர்ந்து சுத்திக்கிட்டு ஈஜிப்டுக்கே போயிடலாமா, பழைய வாழ்க்கைக்கே போயிடலாமா. அந்த சிகரெட்டை இழுத்து விட்டா எப்படி இருக்கும்? பழைய வாழ்க்கைக்கே போயிடலாமா? ஆண்டவர் மேல இருந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பார். உங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும், ஈஜிப்டுக்கு போலாமா, கானானுக்கு போக விரும்புறவங்க மனசுல என்ன தெரியுமா இருக்கும்? பின்னோக்கேனா பின்னோக்கேனா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஈஜிப்ட் நீ தரித்திரனா இருக்கணும். எழுதுங்க, கானான் நீங்க செழிப்பா இருக்கணும். ஆமென். ஈஜிப்ட்ல நீங்க வாலு, கானான்ல நீங்க தல்ல. ஈஜிப்ட்ல நீங்க கீழே, கானான்ல நீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. பாஸ்டர், இன்னும் நான் ஈஜிப்ட்ல தான் இருக்கிறேன். கசப்பான உண்மை ஒத்துக்கிறேன், கீழே தான் இருக்கிறேன். உங்களுக்காக தான் இந்த செய்தி. கீழே கிடந்த ஒன்ன மேல தூக்கி வச்சு கிருபை மேல கிருபை தந்து உங்களை உயர்த்த போறாருங்க. யாராவது ஆமென் சொல்றீங்களா? Egypt frustrates some people all their lives. Canaan is a place of inspiration, motivation, big ideas, big blessings. நீங்க பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்த்துட்டார். அவர் மனசுல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதை உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வனாந்திர வழியா கொண்டு போயிட்டு இருக்கிறார். பாதி வழி வந்துட்டோம், திரும்பி போக முடியாது. மீதி வழியில கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர விரும்புகிறார். கரண்ட் ரியாலிட்டியை பார்க்காதீங்க. ரியாலிட்டி will always contradict your mindset. Believe in the vision God has given you. சூழ்நிலையை பார்த்து வாழுப்பா. என்ன உனக்கு விரலுக்கேத்த வீக்கம் வச்சுக்கோ,
ரொம்ப பெருசாலாம் கனவு காணாத. இல்லைங்க, கனவு காண்றதுக்கு எந்த பணமும் காசும் தேவையில்லை. தேவன் கொடுத்த தரிசனத்தை நம்புவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. சிறப்பான சுதந்திரம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் என் கூட வாங்க, கானானை நோக்கி பிரயாணம் பண்ணலாம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் வாங்க. இந்தியாவின் எழுப்புதல் என்கிற கானானை, ஒரு எழுப்புதல் மையம் வரப்போகுது. எல்லா இடங்களிலும் ரூவா எழுப்புதல் வரப்போகிறது. எல்லா இடங்களிலும் ரூவாவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறார். ஒரு பெரிய வாலிபர்கள் எழுப்புதல் வரப்போகிறது. படித்த பெரிய பெரிய IAS IPS ஆபீசர்ஸ் வந்து உட்கார போறாங்க. தேவன் அவர்களை கொண்டு வந்து சபையில உட்கார வைக்க போகிறார். I am ready to leave my Egypt today. அன்னி பாஷை பேசுங்க. come on come on, வாங்க வாங்க வாங்க. கர்த்தர் உங்க இதயம் புதிதாகிறதுனாலே உங்களை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு கர்த்தர் பிசினஸ் ஐடியாஸ் தர போறார். உங்க பழைய தோல்விகளை பார்த்து துவண்டு விடாதீர்கள். புதிய சரித்திரத்தை எழுதும்படி உங்களை ஒரு பெரிய பிசினஸ் ஓனரா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். Come on. போதாது போதாது. ஆண்டவரே அப்பா, எல்லா எஜிப்சியன் மைண்ட் செட் உடைக்கப்படுவதாக ராஜா, உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. பழைய காரியங்களை நாங்க எரேஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, whatever is contradicting canon of Father God, we cancel it in the name of Jesus. நாங்க பரதேசிகள் கிடையாது. ஓ, நாங்கள் அலைந்து திரிகிறவர்கள் கிடையாது. இந்த பூமியை சுதந்தரிக்கத்தக்கதாக ஓ தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கானானை சுதந்தரித்துக் கொள்வோம். வட பழனியில சுதந்திரத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். சென்னை பட்டணத்துல பல இடங்கள்ல சுதந்திரமாய் கர்த்தர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் அடிமைகள் கிடையாது. நாங்கள் அடிமை கிடையாது. ஆள பிறந்தவர்கள். எஸ் லார்ட். அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அப்பா, எங்க கெபாசிட்டியை இன்கிரீஸ் பண்ணுவீராக. அப்பா, அந்த குவாண்டமை கொண்டு வருவீராக. எங்களுக்காக கிரியேட் பண்ணி வைத்திருக்கிறதை அப்பா எங்கள் கண்கள் காணல, எங்கள் செவிகள் கேட்கல, ஆனா நாங்கள் அதை சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்காக நன்றி ராஜா. எகிப்துல எங்களை உருவாக்கினதற்காக நன்றி. கானான்ல எங்களை கொண்டு பயன்படுத்த போகிறதற்காக ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமானவைகளை தேசங்கள் காணத்தக்கதாக எங்களை தேசமாய் மாத்த போறீங்கப்பா. தேசத்தையே கொடுக்க போறீங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரின் பார்வை மாறுவதாக, எண்ணங்கள் மாறுவதாக. அப்பா, எங்க ஒவ்வொருவருக்குள்ள உடைய சுவாச காற்றை ஊத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. உங்க ஜீவனை எங்களுக்குள்ள ஊதி வைத்திருக்கிறீங்க. Lord, you are living inside each and every one of us, oh Father God. நாங்க தோல்வி கிடையாது. நாங்க வெக்கப்பட்டு போக முடியாது. எந்தெந்த டொமைன்ல எந்தெந்த ஃபீல்டுல அவங்க பிள்ளைகள் நிற்கிறார்களோ அதை சுதந்தரிப்பார்களாக, ஆளுகை செய்யத்தக்கதாக ராஜா, இஸ்ரவேலாய் மாற்றும்படியாக பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு அந்த கிராஸ் ஹாப்பர் மென்டாலிட்டி வேண்டாம். எங்களுக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக give us the eyes of revelation of Father God. எளிதில் சுதந்தரிக்கலாம்.
சுதந்தரி. நானாமா சந்தலபா செட்டே. யாமானா சந்தல. Oh, we are preparing, Lord. We are preparing to move forward. We are preparing to move forward. Progressive vision ஐ எங்களுக்கு தருவீராக. Progressive revelation ஐ தருவீராக. அப்பா தோராவை வாசிக்கும் பொழுதே ஜனங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, இருதயம் உணரத்தக்கதாக அற்புத அடையாளங்களாய் மாற்றுவீராக. உங்களோடு பேசுங்கப்பா, பழைய காரியத்திற்குள்ளிருந்து வெளியே வரும்படியா கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.